குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லை, சரி, நாங்க ஓதுற வார்த்தைகள், குர்ஆனை நாங்க மொழிகிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் படைக்கப்பட்டதா இல்லையா? இது பொதுமக்களுக்கு சில நேரம் விளங்காது, குழம்பு பிரச்சனைக்குரிய கேள்வி. இந்த கேள்வியை நீ கேளு. அனுப்பிட்டதோட இப்ப பெரும் கூட்டம் 1-2 பேர் எழுப்பி இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி விளங்கிட்டு என்னமோ ஒன்று நடக்குது, இதுக்கு விட சொன்னா ஒரு பிரச்சனை உண்டாகும். இப்ப 2 நாள் 3 நாள் 4 நாள் போகுது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கேள்விக்கு விட சொல்லாமலே போறாங்க. இருக்கக்கூடிய கூட்டத்துல சலசலப்பு. கேள்வி ஒருத்தன் கேட்கிறான், இவர் பெரிய ஆலிம் சாப்பிட்டா பதில் சொல்ல வேண்டியது தானே, ஏன் அமைதியா இருக்கிறாரு, இவருக்கு விட தெரியாதா இல்லையா? இப்படி பிரச்சனை ஒன்று உண்டானதோட இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேற வழி இல்லாம கடைசியில சொல்லிட்டாங்க, நாங்க ஓதுற வார்த்தைகள் படைக்கப்பட்டது. அது புதுசா அல்லாஹ் படைக்கிறது. குர்ஆன் வந்து படைக்கப்பட்டது இல்ல, அது அஸ்ஸலி. இத மக்கள் தவறா விளங்கிட்டு இவர் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்றாரு சொல்லி முழு கூட்டமும் இமாம் புகாரியை விட்டு போயிடுச்சு. ஆலிம் சாப் சாதிச்சிட்டாரு, புகாரியை விட்டு போயிட்டு பெரிய பிரச்சனை. எவ்வளோ இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்தினாங்க, விளங்கப்படுத்தியும் விளங்கல்ல. பின்னால வந்த உலமாக்கள் இப்னுல் கையும் அத்-தஹபி இது போன்ற எல்லாரும் இமாம் புகாரியுடைய வழியத்தான் சரி கண்டாங்க. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ சொல்லியும் விளங்கல்ல. கடைசியில இமாம் புகாரிக்கு கூட இருந்து உதவியாக இருந்தது இமாம் முஸ்லிம் மட்டும்தான். இமாம் முஸ்லிம் யார்? இமாம் புகாரியுடைய மாணவர். புகாரியுடைய மாணவர் தான் இமாம் முஸ்லிம். அவங்களுக்கு மட்டும் உஸ்தாதுக்கு உதவியா இருந்தாங்க. கடைசியில இமாம் புகாரி நைசாபூர்ல இருந்து வெளியாக வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு. வெளியாகி போய்த்து முதலாவது செஞ்சாங்க ஒரு வேலை, ஹல்கு அஃஆலில் இபாத் என்று சொல்லி ஒரு கிதாப் ஒன்று எழுதினாங்க. என்ன சொல்ல வாரேன்டா, அந்த அளவுக்கு இமாம் புகாரிய கூட ஊர்ல இருந்து வெளியேற்றிச்சு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செஞ்சான்? பொறாம. எந்த அளவுக்கு பொறாம? நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிருக்குயிரான மனைவி, அந்த மனைவியை பார்த்து என்ன சொன்னா? விபச்சாரி. ஆயிஷா அம்மா எவ்வளவு பக்குவம், சுப்ஹானல்லாஹ். முஸ்னத் அஹ்மத் ரிவாயத் வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அவங்க ஃபேஸ் கவர் பண்ணாம கபரடிக்கு போனதே இல்லை. உயிரோட உள்ள மனுஷனுக்கு அல்ல, கபர்ல இருக்கிற மனுஷன். அவ்வளவு பக்குவம். அதான் நான் சொல்றேன், ஆயிஷான்னு பேர் வைங்க பிள்ளைகளுக்கு. என்ற வரலாறுல ஆண்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல ஒரு சாதனையாளர் நான் காணல. பெண்கள்ல அம்மா ஆயிஷாவை போல ஒரு பெரும் அறிவாளிய பேணுதல் உள்ள பெண்ணை நான் காண இருக்கிறாங்க. அம்மா ஹதீஜா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஆயிஷா நாயகியுடைய போங்க இருக்குது, ஒரு தைரியசாலியான, இந்த முழு உம்மத்துக்கும் மார்க்க சட்டத்தை ஒப்புவிச்ச ஒரு பெண், அறிவாளி. எந்த அளவுக்கு ஹலீஃபாக்கள் கூட ஆயிஷா அம்மா கிட்ட தான் சந்தேகம் கேட்டு வருவாங்க. அவ்வளவு பெரிய அறிவாள். அந்த பொம்பளைய பார்த்து விபச்சாரிண்டா எப்படி இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து அழுகுறாங்க. மைய அதுருனி ஃபி அஹ்லி. புகாரில ஆகப்பெரிய ஹதீஸ், புகாரில ஜுஸ்உ ஸானில கிதாபுல் மகாசில இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டாராங்க. கஸ்வத்து பனி முஸ்தலக் ஆகப்பெரிய ஹதீஸ், ஆயிஷா அம்மாவை இட்டு கட்டின ஹதீஸ்.